ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரைமரா பிசிக்ஸில் கலண்டரை எப்படி செட் பண்ணேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டர்பிரைஸில் போனால் கலண்டர்ஸ் இருக்கும். அதில் 3 டைப்பான கலண்டர் இருக்கும். குளோபல் கலண்டர், ரிசோர்ஸ் கலண்டர், ப்ரொஜெக்ட் கலண்டர். குளோபல் கலண்டர் என்றால் இப்போ நாங்கள் வச்சுக்கொள்வோம் சவுதி அரேபியாவில் எங்களுக்கு 20 ப்ரொஜெக்ட் இருக்குது. எல்லாம் ஒரு கிளைண்ட் வேறுன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா குளோபல் கலண்டரை ஒரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி ரிசோர்ஸஸுக்கும் நாங்கள் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டுக்குரிய கலண்டர்களை செஞ்சு வைக்கலாம். அடுத்தது ப்ரொஜெக்ட் கலண்டர். நாங்கள் பொதுவாக ப்ரொஜெக்ட் கலண்டர் தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் எப்படி ஆட் பண்ணுறோன்னு சொன்னால் இதில் அட்டுக்கு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாவது ஒரு கலண்டரை நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், பேஸ் பண்ணி தான் எங்களோட கலண்டர் செய்ய வேண்டி வரும். இப்போ நான் இதை எடுக்கேன் 6 டே கலண்டரை. ஸோ 6 days கலண்டர். ஓகே, ஸோ இதை நாங்கள் என்ன செய்யலாம்டா மோடிஃபை பண்ணலாம். மோடிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ போய் பார்த்தோம்னா டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 hours கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கலண்டரை நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி குளோபல் கலண்டர் இதிலேருந்து இதிலேருந்து நாங்கள் எது எடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு காட்டும். அடுத்தது எந்தெந்த எந்தெந்த டேட்ஸ் எங்களுக்கு ஒர்க் டேஸ், நான் ஒர்க் டேஸ் இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் டீட்டெயில் ஒர்க்கிங் ஹவர்ஸுக்கு போய் பார்த்தோம்னா இது ஃபுல்லாக நான் ஒர்க் ஃப்ரைடே. ஸோ தேர்ஸ்டே நாங்கள் பார்த்தோம்னா 8க்கு ஸ்டார்ட் பண்ணி 18க்கு முடியுது, 1 hour லஞ்ச் பிரேக்கோட. ஸோ இதை நாங்கள் என்ன செய்யலாம், கிளிக் பண்ணோம்னு சொன்னால் மாற்றலாம், ஒர்க்குக்கு கொடுக்கலாம் அல்லது நான் ஒர்க்குக்கு கொடுக்கலாம். நாங்கள் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 7 மணியை கொடுக்கலாம், 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 6 மணியை கொடுக்கலாம். இந்த மாதிரியான டீட்டெயிலானதுகள் என்ன செய்யலாம், இதில் செய்யலாம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா ஒர்க் வீக் டீட்டெயில் அதில் போய் பார்க்கலாம். ஓகே பண்ணுறேன். டைம் பீரியட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ 10 hours என்றால் அடுத்தது 60 hours per week, 240 hours per month இஸ் மெத் தான். ஸோ இந்த மெத்ஸில் நாங்கள் என்ன செய்யலாம், இதை கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஓகே பண்ணியாச்சு. இப்போ எங்களுக்கு ஹாலிடேஸ் ஜனவரி 2026 கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா ஹாலிடேஸ் ஒன்றும் கொடுக்கல. ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட ப்ரொஜெக்ட் சவுதி அரேபியாவில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா அதில் என்னென்ன ஹாலிடேஸ்ன்னு சொல்லி வரும். நான் அதை லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 22 February 2026 ஃபவுண்டிங் டே, அது நேஷனல் ஹாலிடே. ஸோ அதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சண்டேயில் வருது. அதை நாங்கள் என்ன செய்வோம், February 22 இதுக்கு போய் நான் ஒர்க் டேஸ் மாற்றணும்டா அந்த டைமில் நாங்கள் ஒர்க் பண்ணுறல்லன்னு சொல்லி வரும். இதே மாதிரி கண்டினியூவாக எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணுவோம். அடுத்தது 20 March 2026. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எல்லாம் ஹாலிடேஸையும் நாங்கள் இந்த கலண்டருக்கு செட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இதை என்ன செய்யணும்னா ஓகே பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் இன்னொரு கலண்டர் ஆட் பண்ணுறோம். என்ன கலண்டர்னா 7 daysக்குரிய கலண்டர். இதில் ஹாலிடே இல்லாமலுக்கு. ஸோ இதை நாங்கள் எல்லாம் ஒர்க்கிங் டேஸாக வரும். இதில் நாங்கள் மோடிஃபைக்கு போனோம்னு சொன்னால் பார்க்கலாம். ஸோ இது நாங்கள் மைல்ஸ்டோனுக்கு அசைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேவைப்படும். இதை நாங்கள் அசைன் பண்ணோம்னா எங்களுக்கு எவ்வளோ கலண்டர் டேஸ்ன்னு சொல்லி கிளியராக எங்களுக்கு காட்டும் P6. ஸோ நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி இதை அசைன் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம்.